தஞ்சாவூரில் தவேக நிர்வாகிகள் சந்திப்பில் பங்கேற்ற கட்சியின் தலைவர் விஜய் விவசாயம் சார்ந்த பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை அளித்தார். அதுகுறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். வாக்குறுதி நிறைவேற்றணும்னா ரொம்ப சிரமமான விஷயம். அது சாத்தியமில்லாத ஒரு செயல்பாடு மாதிரி எங்களுக்கு தெரியுது. அதனால் அந்த ஒரு வாக்குறுதி எதுவுமே அவர் சொன்னது எல்லாமே நடைமுறைக்கு ஒத்து வராது. விவசாயிகளுக்கு வெறுமன நெல் கொள்முதல் நிலையமும் அங்கே வாங்கக்கூடிய கமிஷன்களும் இந்த 5 ஏக்கருக்கு உள்ள இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பயிர்க்கடன் ரத்து என்பது மற்றும் ஒரு தேர்தலில் பெரிய விவசாயிகளை கவரக்கூடிய ஒரு திட்டமாக இருக்காது. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் இந்த அரசியல் அமைப்பு இந்த தமிழகத்திற்கான நீர் ஆதாரங்களை பெருக்கினதாக சரித்திரம் கிடையாது. ஏன்னா காமராஜர் காலத்துக்கு அப்புறம் இந்த தமிழகத்தில் எந்த இடத்துலையும் அணை கட்டப்படலை. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நீர் ஆதாரங்களை முழுவதும் தமிழகத்திற்கான நீர் உரிமைகளை முழுவதும் அண்டை மாநிலங்களில் கேரளாவிலையும் ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் இழந்திருக்கிறோம். நம்ம ஒரு ஏழை விவசாயியோட பையன் படிக்க முடியாது. பசங்க ஒரு படிப்போ மருத்துவ செலவோ அவங்களால ஏற்றுக்க முடியாது. அந்த செலவு எல்லாமே இன்னைக்கு தளபதி பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காப்புல. அதுவும் ஒரு பெரிய வரவேற்பு ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நெல் கொள்முதல் நிலையங்கள் நிறைய இடத்துல ஏற்படுத்தி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கொள்முதல் இடத்துல ஏற்றவோ இறக்கவோ எல்லா இடத்துலையும் கமிஷன் போகுதா கேள்விப்பட்டிருக்காப்புல. அது போன இதுலேயே சொன்னாப்புல. அந்த ஒரு கமிஷனை இவர் ஃபுல்லாகவே ரத்து செய்கிறாப்புல. அதாவது ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சி அமைப்புன்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காப்புல. இது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு. இது சாத்தியப்படக்கூடியது, நடைமுறைக்கு சாத்தியமில்லாத வாக்குறுதியை அவங்க கொடுக்கறது இல்லை. அந்த வகையில நம்ம விஜய் நம்பலாம், வரவேற்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா மீனவர்கள் பிரச்சனை இருக்கு. எப்போ பார்த்தாலும் பாத்தீங்கன்னா இலங்கையிலேருந்து இலங்கை படையினர் மீனவர்களை பிடிச்சிட்டு போயிடுறாங்க, தண்டிக்கிறாங்க, படகுகளை உடைச்சிடுறாங்க. ஆனா என்ன பண்றாங்க, நம்ம தமிழக அரசு ஆளும் கட்சியா இருந்தாலும் சரி, ஆண்ட கட்சியா இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதிட்டு தூங்கிடுறாங்க. நிரந்தர தீர்வு காணப்படும், அப்படி இது நடைமுறைக்கு சாத்தியமான விஷயத்த மட்டும்தான் என்னால சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு, பேசியிருக்காரு தஞ்சாவூர்ல. உண்மையிலே வரவேற்கத்தக்கதுங்க. இந்த மாதிரி ஒரு ஆட்சி மாற்றம் வரணும், அப்பதான் நல்லது நடக்கும். விவசாயி இருக்காங்க, அவங்களோட குழந்தைங்களுக்கு நலத்திட்டங்கள் படிப்பு சம்மந்தப்பட்டது எல்லாமே உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே அவங்களும் கஷ்டப்படுறவங்க தான் விவசாயிங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த உதவி கிடைக்கணும். கண்டிப்பாக அவங்க குழந்தைங்களும் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கணும் அப்படின்னு நாங்களும் ஆசைப்படுறோம். ஊழல் லஞ்சம் இல்லாமல் எங்களுக்கு எல்லா வேலையும் நடக்கும். இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணுன்னாலும் கண்டிப்பாக லஞ்சம் கொடுத்து தான் நாங்கள் எது ஒன்றுமே எங்களுக்கு கிடைக்கிது. அந்த மாதிரி ஒரு இது இல்லாமல், ஊழல் லஞ்சம் இல்லாமல் எங்களுக்கு ஒரு வாழ்வு வேணும். அதை நாங்கள் அவர்கிட்ட இருந்து ஒரு நம்பிக்கையாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். மேக் இந்தியா கிரேட் அகைன். மக்கள் ஆட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள். பிரேக் ஃப்ரீ நியூஸ். வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள் பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க, அப்டேட்டா இருங்க.